கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது. லூக்கா 19வது அதிகாரம் 46வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். 45வது வசனத்தை பார்ப்போம் என்றால், பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே தள்ளி புறம்பே துரத்தி தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்குது என்று எழுதியிருக்கிறது. என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் நம்முடனே தேவன் இடைப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஒவ்வொரு சரீரமும் தேவனுடைய ஆலயமே. பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஒவ்வொரு சரீரமும் தேவனுடைய ஆலயம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவருடைய தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் நம்முடைய சரீரமாகிய இந்த மண்பாண்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் தங்குகின்ற இந்த சரீரத்திலேயே தேவனுடைய ஆலயம் என்று பவுல் சொல்கின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். நமக்குள்ளாக எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது? கரைதிரை இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், மற்றவர்களை கண்டு, மற்றவர்கள் வளர்ச்சியை கண்டு, மற்றவர்களை மேல் பொறாமை கொண்டு, மற்றவர்களை குற்றப்படுத்தாமல், மற்றவர்களை மீது கையை நீட்டாமல் இருப்போமானால் தேவன் நம்மை மிகவும் நேசிக்கிறவராகவே இருக்கிறார். நம்மளை பார்த்து தான் சொல்கிறார், நீங்களே அந்த ஆலயம். ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, உடல் அவயங்கள் முற்றிலும் ஆவியானவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். 17வது வசனத்திலே இவ்வாறாக கூறியிருக்கிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவன் வாசம் பண்ணுகிற இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்திலே நம்முடைய சரீரத்தை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறவர். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று இயேசு சொன்னது போலவே நாமும் பரிசுத்தமாய் வாழ்வோம். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நாம் பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும். இது தேவனுடைய ஆலயம். இந்த சரீரமாகிய பரிசுத்த ஆவியானவர் தங்குகின்ற இடம் தேவனுடைய ஆலயம். வேதம் எச்சரிக்கிறது, சபை கூடி வருவதை விட்டுவிடாதீர்கள். ஆவியோடும் உண்மையோடும் கருத்தாய் நாம் ஜெபிக்க வேண்டும். உற்சாகத்தோடு நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அபிஷேகத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அப்படி நாம் வாஞ்சித்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்திலே மிகவும் பிரியமாய் நேசிக்கிறார். இந்த சரீரமாக ஆலயத்தில் அவர் உலாவி வருவார். ஜலத்தின் மேல் அசைவாடினவர் நம்மேல் அசைவாட அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.